பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி. பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும், நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும், தாலிக்கொடி முதல் ஜொலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரி நாடுங்கள். தொடர்புகளுக்கு 0333668009. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஷாப்ஹவுசன் நகரில் துண்டிக்கப்பட்ட தலை கண்டெடுப்பு, போலீசார் தீவிர விசாரணை. மயோக்காவில் சுவிஸ் பெண் கொலை, அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்தில் இணைய பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஆஸ்திரிய ஆணுக்கு நிரந்தர பரம்பரை குடியுரிமை வழங்க சூரிச் நீதிமன்றம் மறுப்பு. பேர்ன் மத்திய ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற உள்ளதாக அறிவிப்பு. சுவிஸ் மருந்து தொழிலுக்கு பெரும் பின்னடைவு, அமெரிக்க இறக்குமதி வரி உயர்வு. சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை. ஈஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம். இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். நியாயமான விலை, விரைவான சேவை, நம்பிக்கையான முகவர். ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். தொடர்புகளுக்கு அழையுங்கள் 079 106 06 06 அல்லது 044 666 0707. சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள். தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி. சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி, பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம். இதை விட இன்னும் என்ன வேண்டும்? தொடர்புகளுக்கு அழையுங்கள் 0417688855. தொடர்பான விரிவான செய்திகள். தினமும் சுமார் 2 லட்சம் பயணிகள் பேர்ன் மத்திய ரயில் நிலையத்தில் ரயில்களில் ஏறுகின்றனர், இறங்குகின்றனர் அல்லது ரயில் மாறுகின்றனர். ஆனால் பழைய பிளாட்பார்ம்கள் இருட்டாகவும் அடித்தளம் போன்ற ஒரு சூழ்நிலையுடனும் இருப்பதால் சுவிஸ் தேசிய ரயில்வே இந்த பிளாட்பார்ம்களை மிகவும் வெளிச்சமாகவும் பயணிகளுக்கு வசதியாகவும் மாற்றி அமைக்கிறது. புனரமைப்பு பணிகளில் பிளாட்பார்ம் உச்சவரம்புகள் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு அதிக வெளிச்சம் கிடைப்பதோடு ரயில்களின் கிரீச்சிடம் மற்றும் கடகடவென ஒலிக்கும் இரைச்சல்களையும் குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பிளாட்பார்ம்களில் இரைச்சல் குறையும், மேலும் அறிவிப்புகளுக்கான ஒலித்தரமும் மேம்படும் என்று SBB தெரிவித்துள்ளது. புதிய உச்சவரம்புகளுடன் பிளாட்பார்ம் ஒன்றை ஒட்டிய நீண்ட கண்ணாடி சுவரையும் SBB அமைக்கிறது. இது இருண்ட இடத்தை திறந்து நிலையத்தின் முன்புற சதுக்கத்துக்கு இணைத்து மண்டபத்துக்கு இயற்கை ஒளியை கொண்டு வரும். நிலையத்தை சுற்றியுள்ள பழைய கான்கிரீட் சுவர் அடுத்த 4 ஆண்டுகளில் படிப்படியாக இடிக்கப்பட்டு கண்ணாடி பலகையால் மாற்றப்பட உள்ளது. இவ்வாறு பேர்ன் மத்திய நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுவிஸ் குடியரசுத் தலைவர் கரின் கெல்லர் சுட்டர் பொருளாதார அமைச்சர் கை பாலிமன் உடன் சுவிஸ் இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட 39% சுங்க வரியை குறைக்கும் நோக்கில் ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் யார் என்று தெரியவில்லை என்று குறிப்பிடப்பட்டது. செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 5 CNBC தொலைக்காட்சிக்கு அளித்த தொலைபேசி பேட்டியில் ஜூலை இறுதியில் பிரதமர் கெல்லர் சுட்டர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நான் அவரை அறியாததால் மேடம் என்று அழைத்தேன் என்று ட்ரம்ப் கூறினார். சுவிட்சர்லாந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதால் சுவிஸ் மக்களுக்கே சில சமயங்களில் அவர் யார் என்று தெரிவதில்லை. எனவே ட்ரம்பை குறை கூற முடியாது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பெண்மணி நல்லவர்தான், ஆனால் அவரின் பேச்சை கேட்கவில்லை என்று ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார். அவரது கூற்றுப்படி கெல்லர் சுட்டர் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு வீத வரி விதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. சுவிட்சர்லாந்துடன் எங்களுக்கு 4 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளதென்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த சூழலில் நான் 1% வரியை அனுமதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என்று கோரி நீதிமன்றம் சென்ற நிலையில் எல்லோரையும் போல முறைப்படி குடியுரிமைக்கு விண்ணப்பியுங்கள் என அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்றம். ஆஸ்திரிய நாட்டவரான ராஜ குடும்ப பின்னணி கொண்ட ஒருவர் தனது பாட்டியார் சுவிஸ் குடிமகளாக இருந்ததால் ஹெரிடிட்டரி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் முறையில் தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என வாதம் முன்வைத்திருந்தார். ஆனால் அவர் 1961 ஆஸ்திரியா நாட்டவர் ஒருவரை திருமணம் செய்து
கொண்டார். ஆகவே அவர் தனது சுவிஸ் குடியுரிமை இழந்துள்ளார். தான் சுவிஸ் குடிமகளாகவே நீடிக்க நினைத்திருந்தால் அவர் தனது திருமணத்தின் போது அதை பிரகடனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. 1939 ஆண்டு நிபந்தனைகள் எதுவுமின்றி வழங்கப்படும் பெர்பெச்சுவல் சிட்டிசன்ஷிப் எனும் முறைப்படி குடியுரிமை பெற்றிருந்தார் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியின் பேரன்தான் தற்போது தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என வாதம் முன்வைத்துள்ளார். பின்னாட்களில் அந்த பெண்மணியும் அவரது மகளும் மீண்டும் குடியுரிமை பெற்றுக் கொண்டார்கள். இதன் பின்னணியில் உள்ள விடயம் என்னவென்றால், தற்போது குடியுரிமைக்காக நீதிமன்றம் சென்றுள்ள நபர் பிறந்து ஓராண்டு ஆன பிறகுதான் அவரது தாய் சுவிஸ் குடியுரிமையை பெற்றுள்ளார். ஆகவே வாதிக்கு தானாகவே சுவிஸ் குடியுரிமை கிடைக்காது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அத்துடன் எல்லோரையும் போல முறைப்படி குடியுரிமைக்கு விண்ணப்பியுங்கள் என்றும் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்றம். ஆனால் தீர்ப்பை எதிர்த்து பெடரல் உச்ச நீதிமன்றம் செல்ல இருக்கிறார் அந்த ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை அன்று சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு விதிக்கப்படவுள்ள இறக்குமதி வரி ஆரம்பத்தில் குறைவாக இருக்கும், ஆனால் ஓராண்டு அல்லது அதிகபட்சம் 1.5 ஆண்டுகளில் 150 வீதமாகவும் பின்னர் 250 வீதமாகவும் உயரும் என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் முதலில் மருந்து பொருட்களுக்கு குறைந்த சுங்க வரியை விதிப்போம், ஆனால் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டுகளில் அது 150 வீதமாகவும் பின்னர் 250 வீதமாகவும் உயரும். ஏனெனில் எங்கள் நாட்டில் மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். இந்த நடவடிக்கை ரோச் மற்றும் நோவார்டிஸ் போன்ற சுவிஸ் நிறுவனங்களுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். ஏனெனில் இந்த நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் $35 பில்லியன் மதிப்பிலான மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு செல்லும் விமான சேவைகளை பயணிகளிடமிருந்து எழுந்த அதிகப்படியான தேவையை கருத்தில் கொண்டு திட்டமிட்டதை விட முன்கூட்டியே மீண்டும் தொடங்க உள்ளது. இந்த சேவை பாதுகாப்பு காரணங்களால் கடந்த ஜூன் நடுப்பகுதியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. முதலில் செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று மீண்டும் தொடங்கப்படவிருந்த சூரிச் டெல் அவிவ் வழித்தடம் இப்போது செப்டம்பர் 25 முதல் தினமும் இயக்கப்படும் என்று சுவிஸ் ஏர் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது. இந்த முடிவு சுவிட்சர்லாந்து மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பயண தேவை அதிகரித்திருப்பதை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக வணிக மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே இந்த வழித்தடத்துக்கு அதிக ஆர்வம் இருப்பதாக நிறுவனம் கருதுகிறது. தற்போது சுவிஸ் ஏர் நிறுவனத்திடம் போதுமான விமானங்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளதால் இந்த சேவையை முன்கூட்டியே தொடங்குவதற்கு தயாராக உள்ளதாக அது தெரிவித்தது. இந்த முடிவு பயணிகளுக்கு வசதியை மேம்படுத்துவதோடு சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிறுவனமான சுவிஸின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம். மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் 0139307008. ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர். சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு. முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி. சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு. இது மட்டுமா, சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டியின்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும். சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே. தொடர்புகளுக்கு அழையுங்கள் 079568867. கடந்த செப்டம்பர் 2024 மயோக்காவின் கொலோனியா டி சான் ஜோடி பகுதியில் 74 வயது சுவிஸ் ஓய்வு பெற்ற பெண்ணான எரிக்கா ஆர் தனது மருமகனால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் உள்ளூர் சமூகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இவர் தனது மகளுடனான வாக்குவாதத்தின் போது மருமகனால் தாக்கப்பட்டு தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்திருந்தார். எரிக்காவின் உதவி கோரும் குரலை கேட்ட அயலவர்கள் காவல்துறையை அழைத்திருந்தனர். காவலர்கள் வந்தபோது எரிக்கா உயிருடன் இருந்தார். ஆனால் சிறிது நேரத்தில் காயங்களால் அவர் உயிரிழந்தார். இந்த மருமகன் 2023 2 முறை தனது மனைவிக்கு எதிராக வீட்டு வன்முறை காரணமாக கைது செய்யப்பட்டவர் ஆவார். ஆனாலும் எரிக்காவின் மகள் தனது கணவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டு அவருடனும் தாயுடனும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார். இது அடிக்கடி வாக்குவாதங்களுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2024 செப்டம்பரில் ஒரு வாக்குவாதம் தீவிரமடைந்து மகள் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் எரிக்காவின் மருமகன் அவரை கொலை செய்துள்ளார். இப்போது சிஜிடி தொழிற்சங்கம்
அதிகாரிகள் இந்த வழக்கை சரியாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டுகிறது. பாலின அடிப்படையிலான வன்முறை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தில் ஊழியர் மாற்றம் காரணமாக எரிக்காவின் வழக்கு தொடர்ந்து கவனிக்கப்படவில்லை என்று தொழிற்சங்கம் கூறுகிறது. மேலும் இந்த குறைபாடுகளை மறைக்க முயற்சி நடந்ததாகவும் ஓர் ஊழியர் அறிக்கை அழகுபடுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் டயோரியோ டி மயோக்கா செய்தித்தாள் தெரிவிக்கிறது. இந்த மறைப்பு முயற்சி அதிகாரிகளின் தவறுகள் வெளிப்படாமல் இருக்கவே செய்யப்பட்டதாக சிஜிடி குற்றம் சாட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 14 வயதுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் குறிப்பாக முதியவர்களிடையே இணைய பயன்பாடு கணிசமாக உயர்ந்துள்ளது என்று ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது. 2022 தொடக்கம் 2024 இறுதி வரை ஓய்வு பெற்றவர்களில் இணையத்தை பயன்படுத்துவோரின் வீதம் 4.3% புள்ளிகள் உயர்ந்துள்ளது. தற்போது இந்த வயது குழுவில் 79.8% பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த தகவலை விளம்பர ஊடக ஆராய்ச்சி நிறுவனமான WEMF செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் இறுதி நிலவரப்படி 14 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 95% பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். அதாவது 5% பேர் மட்டுமே இன்னும் ஆன்லைனில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இணைய பயன்பாட்டுடன் இந்த சாதனங்கள் மூலம் மக்கள் இணையத்தை அணுகுகின்றனர் என்பதையும் இந்த ஆய்வில் இந்த சாதனம் மிகவும் பிரபலமாக உள்ளது என்றால் ஸ்மார்ட் போன்கள் ஆகும் என்பதும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இணைய பயனர்களில் 94.7% பேர் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றனர். ஓய்வு பெற்றவர்களில் 85% பேர் தற்போது ஸ்மார்ட் போனை இணைய அணுகலுக்கு பயன்படுத்துகின்றனர். இது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 81% இருந்தது. வயது குழுக்களுக்கிடையே சாதனங்களின் தேர்வில் வேறுபாடுகள் உள்ளன. ஓய்வு பெற்றவர்களிடையே ஸ்மார்ட் போனுக்கு அடுத்தபடியாக நிலையான கணினிகள், லேப்டாப் அல்லது நோட்புக் மற்றும் டேப்லெட் பிசிக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 20 முதல் 29 வயதுடைய இளைஞர்கள் ஸ்மார்ட் போனுக்கு அடுத்து லேப்டாப்களை விரும்புகின்றனர். பின்னர் தொலைக்காட்சி அல்லது கேமிங் கன்சோல்கள் வருகின்றன. 40 முதல் 49 வயதுடையவர்களிடையே டேப்லெட் பிசிக்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன. இந்த ஆய்வில் அக்டோபர் 2024 முதல் மார்ச் 2025 வரை 7772 பேர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆட்டோ சுவிஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி ஜூலை மாதத்தில் சுவிட்சர்லாந்து மற்றும் லிச்டென்ஸ்டைனில் மொத்தம் 19,629 பயணிகள் கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 6.5% அதிகரிப்பாகும். இருப்பினும் இந்த வளர்ச்சியை ஆட்டோ சுவிஸ் தெளிவுபடுத்துகிறது. ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய சில கார்கள் அடுத்த மாதத்தில் பதிவு செய்யப்பட்டதால் மாதாந்திர ஒப்பீடு பாதிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். ஆண்டின் தொடக்கம் முதல் 7 மாதங்களில் பதிவுகள் 4.9% குறைந்துள்ளன. இது அண்டை நாடுகளை விட அதிக வீழ்ச்சியாகும். ஜூலையில் 4083 புதிய மின்சார கார்கள் பதிவு செய்யப்பட்டன. இது முந்தைய ஆண்டை விட 18.9% உயர்வாகும். இதனால் மின்சார கார்களின் சந்தை பங்கு 20.8% உள்ளது. இதனுடன் 2406 பிளக்-இன் ஹைபிரிட் கார்கள் சேர்க்கப்படும் போது இவை 12.3% சந்தை பங்கை பெறுகின்றன. இதன் மூலம் பிளக்-இன் வாகனங்கள் எனப்படும் இவை மொத்தம் 33.1% சந்தை பங்கை பெற்றுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 6.1% அதிகரிப்பாகும். ஆண்டின் முதல் 7 மாதங்களில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட பயணிகள் கார்களில் பிளக்-இன் வாகனங்களின் சந்தை பங்கு 31% இருந்ததாகவும் ஆட்டோ சுவிஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணியளவில் செயின்ட் காலன் நகர காவல்துறையின் செயல்பாட்டு மையத்துக்கு ரோர்ஷாசர் ஸ்ட்ராஸில் உள்ள ஒரு வணிக கட்டடத்தில் ஊடுருவியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு திருடன் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. செயின்ட் காலன் நகர காவல்துறையின் ரோந்து பிரிவுகள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இரவு 11:30 மணியளவில் ஒரு 3ஆம் நபர் ரோர்ஷாசர் ஸ்ட்ராஸில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டதாக காவல்துறையின் செயல்பாட்டு மையத்துக்கு தகவல் தெரிவித்திருந்தார். உடனடியாக செயின்ட் காலன் நகர காவல்துறையின் பல ரோந்து பிரிவுகள் அந்த இடத்துக்கு விரைந்துள்ளன. அங்கு ஒரு ஜன்னல் வழியாக வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்த ஒரு நபரை அவர்கள் கண்டறிந்தனர். அவர் கட்டிடத்தின் உள்ளே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 28 வயதுடைய சுவிஸ் நாட்டவர் ஆவார். மேலதிக விசாரணைகளை செயின்ட் காலன் கண்டோன் காவல்துறை மேற்கொள்கிறது. 1000 பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள பொருள் சேதம் இதன் போது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஷாப்ஹவுசன் நகரில் உள்ள குரூபன் குவார்ட்டியரில் ஒரு தோட்டத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு பூனையின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. ஷாப்ஹவுசன் காவல்துறை இதற்கான சாட்சிகளை தேடி வருகிறது. செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் ஒரு பெண் குடியிருப்பவர் குரூபன் குவார்ட்டியரில் உள்ள தனது தோட்டத்தில் தனது பூனை தலை துண்டிக்கப்பட்டு வால் இல்லாமல் கிடப்பதாக காவல்துறையிடம் தெரிவித்தார். ஆதாரங்களின் அடிப்படையில் பூனை வேண்டுமென்றே கொல்லப்பட்டு பின்னர் அந்த பெண்ணின் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது. குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இதுவரை கண்டறியப்படவில்லை. காவல்துறை பொதுமக்களிடம் தகவல்களை கோரியிருக்கிறது. இந்த குற்றம் திங்கட்கிழமை இரவு 9:30 மணி முதல் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணி வரையிலான காலகட்டத்தில் நடந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சந்தேகத்துக்கிடமான எதையாவது கவனித்தவர்கள் ஷாப்ஹவுசன் காவல்துறையின் செயல்பாட்டு மையத்தை 41 52 624 24 24 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.